Hello, welcome to Manera's box. இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான கணவாய் வட்டிச்சது அல்லது வறுத்தரைச்சது எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையானது, ஈஸியாக பண்ணலாம். நமக்கு டொமாட்டோ ஒன்றுமே ஆட் பண்ணுறதில்ல. நான் இப்போ அதுக்காக தோண்டி கணவாய் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன கணவாய் இருந்தால், அதாவது சின்ன சைஸாக இருந்தாலும் இந்த சேம் மெத்தட்லேயே பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ 600 கிராம்ஸ் கணவாய் எடுத்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்கள்கிட்ட காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும், அதனால தான் குக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது பண்ணுறதுக்கு நமக்கு நான் இப்போ ஒரு இரும்பு சட்டி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த இது தேவையோ அதில் எடுத்துடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேவைக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே விட்டுடுங்க. கோகனட் ஆயில்னால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதில் கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய் வெடித்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்கள் கையில் சின்ன வெங்காயம் இருந்தாச்சுன்னா அதே 1 கப் எடுத்துடுங்க. அளவு சொன்னால் 1 கப்பு எடுத்தால் போதும். 1 கப்பு நேரே ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அப்போ அதுதான் சுவையும் அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் சின்ன வெங்காயமே நீங்கள் எடுத்துடுங்க. எந்த வெங்காயம் எடுக்கிறதா இருந்தாலும் 1 கப் எடுத்தாலே போதும். இப்போ இதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். அப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். நமக்கு இது ஆயில் பிரிஞ்சு வர்றது வரை இது ஃப்ரை பண்ணணும். இப்போ லைட்டாக ஒன்று கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் கார்லிக் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட டைம் இருந்தாச்சுன்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க, இஞ்சி பூண்டு. நான் இப்போ டைம் இல்லாததுனால அதை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை அது கூட போட்டு நமக்கு அந்த ஆயில் பிரிஞ்சு வர்றது வரை ஒன்று ஃப்ரை பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ ப்ரௌன் ஆன பிறகு தான் நமக்கு இனி இதை ஆட் பண்ணணும், மசாலாகள் ஆட் பண்ணணும். அப்போ அந்த டைமில் நான் இப்போ 1 கப் தேங்காய் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நல்லா மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இதை தேங்காய் அரைக்கும் போது எப்போவும் சும்மா ட்ரையாக ஒன்று பொடிச்சு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சாச்சுன்னா நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இங்கே பார்க்குறீங்க நம்ம ஃப்ரை ஆகிருக்கு. ஆனியன் நல்ல ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஆயில் விட்டு வந்திருக்கு. இதில் பொடிகள் ஆட் பண்ணணும். பொடிகள் ஆட் பண்ணும்போது எப்போவும் லோ ஃப்ளேம் அல்லது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பொடிகள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணால் போதும். இதில் நான் 1 டீஸ்பூன் ஆர்டினரி சில்லி பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஆர்டினரி சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு 1.25 டீஸ்பூன் ஆர்டினரி சில்லி பவுடர் ஆட் பண்ணால் போதும். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு தான் ஆட் பண்ணுறது. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோ கூட போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து அந்த பச்சை ஸ்மெல் போட்டு மசாலாவோட அதுக்கப்புறம் நமக்கு குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கணவாய் நீங்கள் அந்த தண்ணியோடய ஊற்றிடுங்க. எல்லாம் இப்போ கணவாயும் மசாலும் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதி வரணும். இப்போ இதில் நமக்கு புளி தண்ணி ஊற்றலாம். உங்கள் தேவைக்கு புளி தண்ணி ஊற்றிடுங்க. நமக்கு டொமாட்டோ ஆட் பண்ணுறது இல்லை, அதனால் உங்கள் தேவைக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதை ஆட் பண்ணாலே போதும். இப்போ எல்லாம் கலந்து நல்லா கொதி வந்திருக்கு. இதில் நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம், அந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணலாம். அந்த ஜாரு கூட வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. தேவைக்கு தண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கொஞ்சம் கூட அது வற்றி வரணும். வற்றி வர்றது மட்டும் இல்லை, மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை நீங்கள் ஒன்று குக் பண்ணிவிடுங்க. அப்போ எங்கள் மனேராஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போமே எங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஆயில் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டு. இனி நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் கறிவேப்பிலை வெதறி நமக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளி உப்பு எல்லாம் பார்த்துடுங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டாக எனக்கு இருக்குது. நான் இப்போ சர்விங் பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் சுவையானது. நமக்கு இதுக்கு முன்னாலேயும் கணவாய் ரோஸ்ட் போட்டிருந்தோம். அது நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக வர்றது. அதை விட இது ஈஸி. ஆனால் சுவை ரெண்டுமே ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துடுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது டொமாட்டோ எல்லாம் எடுக்கிறது இல்லை, அப்போ அதனால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.